தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரே நாளில் உலக பிரபலம். யார் இந்த நியூசிலாந்து எம்பி? மாவோரி இனத்தின் வெற்றி முழக்கம். நாடாளுமன்றத்தை சிலிர்க்க வைத்த சிங்கம். திகைப்பூட்டும் 170 வருட வைராக்கியம். பசிபிக் பெருங்கடலின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது நியூசிலாந்து. இந்த நாட்டிற்கு 800 ஆண்டுகால தனித்த வரலாறு இருக்கிறது. நியூசிலாந்து தனி நாடாக இருந்தாலும் பல நூறுக்கணக்கான தீவுகளின் கூட்டமைப்பே நியூசிலாந்து நாடாக காட்சியளிக்கிறது. நியூசிலாந்து நாட்டின் பூர்வ குடிகளாக அறியப்படுபவர்கள் மாவோரிகள். இவர்கள் தங்களுக்கென தனித்த பண்பாட்டை கொண்டுள்ளனர். ஆனால் இந்த நாட்டை கண்டுபிடித்து விட்டதாக வந்திறங்கிய ஐரோப்பியரான ஏபல் டாஸ்மான் என்பவரால் இந்த நாடும் மாவோரி மக்களும் பல்வேறு இன்னல்களை சந்தித்தனர். பல்வேறு போர்களையும் உயிர் பலிகளையும் கொடுத்து தங்களது பண்பாட்டை பாதுகாக்க போராடினர். பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போரால் நியூசிலாந்து மிக பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிட்டது. இந்த நிலையில் மெல்ல மெல்ல மேலெழுந்து வந்த நியூசிலாந்து தற்போது உலகின் மிகவும் மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இருப்பினும் பூர்வ குடிகளான மாவோரிகள் மட்டும் தங்களது அடையாளத்தையும் பண்பாட்டு அடையாளத்தையும் இறுக்கி பிடித்துள்ளனர். இந்த நிலையில் 170 ஆண்டுகால நியூசிலாந்து அரசியல் வரலாற்றில் மிக பெரும் அரசியல் திருப்பம் ஒன்று அரங்கேறி உள்ளது. மாவோரி இனத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஹனா ரவ்ஹிதி மைபி கிளார்க் என்பவர் தனது 21 வயதில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நியூசிலாந்து நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் தேர்தல் நடைபெற்றது. இதில் நியூசிலாந்தில் உள்ள பூர்வீக சமூகங்களின் உரிமைகளுக்காக போராடி வரும் மைபி கிளார்க் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நைஹா மஹீதா என்பவரை தோற்கடித்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வாகியுள்ளார். 3 தலைமுறைகளுக்கு மேல் அரசியலில் இருந்து வருகிறது மைபி கிளார்க்கின் குடும்பம். மைபியின் தாத்தா வயர்மோ கட்டேனா நியூசிலாந்தின் மௌரி பகுதியின் முதல்வராக இருந்தவர். மைபியின் அத்தை நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அடிமைத்தனம் மற்றும் மாவோரி பழங்குடியினர் மீது நடந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக இவரது குடும்பத்தினர் போராடி உள்ளனர். இதனால் இயல்பாகவே அரசியல் ரத்தம் மைபி கிளார்க் உடலிலும் ஓடிக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் தனது கன்னி பேச்சை பதிவு செய்த மைபி கிளார்க் தமது நாட்டின் பூர்வீக குடிகளான மாவோரி பழங்குடியின மொழியில் தனது கருத்தை பதிவு செய்தார். அதில், நான் நாட்டுக்காக உயிரையும் தருவேன், அதே நேரத்தில் உங்களுக்காக நான் வாழவும் செய்வேன் என கூறினார். மேலும் அந்த உரையில், என்னுடைய இந்த முதல் உரையை என் தாத்தா பாட்டிகளுக்கு அர்ப்பணிக்கிறேன். இருப்பினும் இந்த உரை எங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு முன்பு என்னிடம் நாடாளுமன்றத்தில் பேசப்படும் விவகாரங்களில் தனிப்பட்ட முறையில் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என சில அறிவுரைகள் வழங்கப்பட்டன. ஆனால் உண்மையில் இந்த அவையில் கூறப்பட்ட அனைத்தையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அதிலும் அரசியல் இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் வகுப்பறையின் பின்புறத்தில் அமர்ந்திருக்கும் தாமரிக்கி மாவோரி இன மக்களும் வம்ஹா தலைமுறைகள் தங்கள் தாய்மொழியை கற்க ஏங்கி காத்திருக்கின்றன. இதுவரை தங்கள் வகுப்பறைகளுக்குள் செல்லாத தாமரிக்கி மக்கள் திறந்த மனதுடன் காத்திருக்கிறார்கள். உங்களுக்காக நான் உயிரையும் தருவேன், ஆனால் உங்களுக்காக நான் வாழவும் செய்வேன் என அனல் பறக்கும் உரையாற்றினார். தொடர்ந்து அவர் பழங்குடியின பழக்க வழக்கங்களுடன் நடனம் மற்றும் பாடலுடன் பேசியது அனைவரையும் கவர்ந்து இழுத்தது. நியூசிலாந்தின் மௌரி பழங்குடியினரின் ஆதிகால பழக்கங்களில் ஒன்றான அக்கா நடனம் மற்றும் பாடலுடன் சேர்த்து உடலை அசைத்து பேசியது நாடாளுமன்றத்தையே உணர்ச்சி பிழம்பாக மாற்றியது. அக்மா நடனம் என்பது மௌரி பழங்குடியினரின் யுத்த நடனமாகும். அந்த இனக்குழுவினர் போர், வெற்றி, ஒற்றுமை, பெருமை உள்ளிட்டவைகளை சித்தரிப்பதற்கு இந்த நடனத்தை பயன்படுத்தப்படுகிறார்கள்.
மைபியின் ஆவேச முழக்கத்தை கேட்ட சக எம்பிக்கள் அதை மகிழ்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் கேட்டுக்கொண்டு இருந்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.